வணக்கம் மாலைமலா வியூவர்ஸ். ஆக்ட்ரஸஸ்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா 100% வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களோட டெடிகேட்டடாக வந்து அவங்களோட ஒர்க்கை வந்துட்டு திரைக்கு முன்னால் காமிப்பாங்க. அவங்களுக்கு பக்கபலமாக அந்த 100% 200% பிஹைண்ட் த சீன்ஸ் வந்துட்டு ஒருத்தங்க கஷ்டப்பட்டு அதே எஃபர்ட்டை கொடுப்பாங்க, அதே டெடிகேஷனை கொடுத்து அந்த கேரக்டரை உயிர் கொடுப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் நம்ம இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்க வந்துட்டு சவிதா ரெட்டி மேம். அவங்களோட கெரியர் பற்றி, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இப்போ எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேம். ஹலோ. எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் சீரியஸ்லி திரைக்கு பின்னாடின்னு சொல்லும்போது அந்த ஒரு கஷ்டம், அந்த ஒரு ஈடுபாடு அண்ட் யூனோ அவங்க எப்படி அவங்க திரையில் காமிக்கிறாங்களோ அதே மாதிரி திரைக்கு பின்னாடி அந்த எஃபர்ட் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ ஹவு எப்படி உங்களோட ட்ராவல் எப்படி ஆச்சு, உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? பிகாஸ் நீங்கள் வந்து எம்பிஏ கிராஜுவேட். ஸோ ஒரு கிராஜுவேட்லேருந்து எப்படி திடீர்னு ஒரு டப்பிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ப்ரொஃபஷ்னலாக ஆரம்பிக்கல, ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது 1986. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஒரு ஹாபி மாதிரி ஆரம்பித்த ஒரு விஷயம். அப்போது வந்து எனக்கு தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன், படிக்க போகிறேன்னா ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வரப்போகிறேன் நான். அப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் படிக்கணும், அது ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். பொண்ணுன்னா எஸ்பெஷலி யூஜியில் பிஜியும் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ரொஃபஷனில் வரலாம், பிகாஸ் இது ஒரு க்ரியேட்டிவ் ஜாப். ஸோ எனக்கு இது பிடிச்சது, இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதனால இது ஒரு கெரியராக சூஸ் பண்ணேன். ஓகே, நீங்கள் நிறைய டாப் ஹீரோயின்ஸ்க்கு பேசிகிட்டு இருக்கீங்க, ஜோ மேம்க்கு, சிம்ரன் மேம்க்கெல்லாம். எனக்கு ஒரே ஒரு டக்குன்னு வந்து எனக்கு என்ன ஸ்ட்ரைக்னா 12B படத்தில் ஜோ மேம்க்கும் பேசியிருக்கீங்க, சிம்ரன் மேம்க்கும் பேசியிருக்கீங்க. பட் அவங்க ஓகே ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது. ஸ்டில் அது எப்படி மேம் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேரோட வாய்ஸ்க்கும்? பாலிலையும் பேசினேன், குஷிலையும் பேசினேன். இதில் சிம்ரன், அதில் ஜோதிகாக்கு. ஸோ டைரக்டர் வந்து நீங்கள் யாருக்கு பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸோ சார் எனக்கு ரெண்டு பேருக்கும் பேசணும், எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும் அப்படின்னாரு. அப்போது ஒன்று ட்ரை பண்ணலாமா, ஃபஸ்ட்டு சிம்ரனுக்கு பேசலாம், அப்புறம் டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா ஜோதிகாவுக்கு பேசலான்னு அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு படம் ஃபுல்லாக சிம்ரனுக்கு பேசிட்டோம். பேசினது சிம்ரன் வந்து ஒரு ரொம்ப ஒரு மெச்சூர்டு, ஒரு 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 க்ரோன் அப், ஒரு செட்டில்டு வாய்ஸ். ஸோ அதனால் ஐ குட் ஷோ தி டிஃப்ரென்ஸ். ஜோ அப்படியே பப்ளி அண்ட் சைல்டிஷ், தட்ஸ் அவர் யூஷுவல் நேச்சர். ஸோ அதனால் ஐ குட் கிவ் த டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு படம் ஃபுல்லாக சிம்ரனுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோதிகாவுக்கு பேசினோம். அண்ட் ஜோதிகா ஃபோன் பண்ணி எனக்கு சிம்ரன் வாய்ஸ் பிடிச்சிது அப்படின்னு. பட் ஹர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் தி ஆப்போசிட். நான் சிம்ரன் பேசுகிற மாதிரி ஜோதிகாவுக்கு பேசினா சூட் ஆகாது. இத்தனை வருஷமாக அப்படி தானே இருக்குது. கண்டிப்பாக ஷீ இஸ் லைக் தட், வெரி சைல்டிஷ் அண்ட் பேபிஷில் ஒரு சாமிங்காக தான் ஆக்ட். இப்போது கூட இப்போ அவங்க ஆக்ட் பண்ணுற ஃபிலிம்ஸில் கூட வந்து ஒரு ஆட் பண்ணாலும் ஐ குட் சி அ சைல்டிஷ்னஸ் இன் ஹர். அது அவங்களோட இன்பார்ன் குவாலிட்டி. ஸோ ஐ குட் கிவ் த டிஃப்ரென்ஸ். அண்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் லாட் ஆஃப் பீப்புள் அப்ரிஷியேட்டட். எனக்கே தெரியாது அந்த மாதிரி பேச முடியுமான்னு. ஆல் த கிரெடிட் கோஸ் டு ஜீவா சார் ஆல்சோ, டு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவருக்கும் மைண்டில் வந்து இட் ஆல் ஹேப்பன்ட். சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் பொதுவாக இங்கே டப்பிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லைனா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமோ ஆக்ட்ரஸ் வந்து உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸோ இல்லைனா இப்படி பண்ணுங்க, என்னோட வாய்ஸ் இப்படி இருக்காது, அந்த மாதிரி ஜென்ரல் ஏதாவது சொல்லுவாங்களா மேம்? மோஸ்ட்லி ப்ரீ ப்ரொடக்ஷன் முடித்ததுக்கப்புறம் அப்போது டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி வில் டாக். ஜோதிகா எஸ்பெஷலி அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு. சம் ஆக்ட்ரஸஸ் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா லைக் தாப்சி பன்னு ஒரு பாவனா ஒரு காஜல் அகர்வால் இவங்கெல்லாம் வந்து டப்பிங் பேசினதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் மோஸ்ட்லி டைரக்டர்ஸ் ஒன்லி வில் டிசைட் அது அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். சில ஹீரோயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து முன்னாடியே பேசுவாங்க, சில பேர் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எல்லாம் டைரக்டர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் தட். ஓகே. அண்ட் நீங்கள் உங்களோட ஃபீல்ட்லே இருக்கிற நிறைய சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இவங்கன்னா எப்போவுமே இவங்க தான் உங்களுக்கு மனசில் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்பயர்? ஸோ நான் வரத்துக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து
அனுராதா அப்படின்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து அம்பிகா, ராதா இவங்களுக்கெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க கிட்டேருந்து எப்படி மாடுலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஹேமா மாலினி அப்படின்னு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து எப்படி யதார்த்தமாக பேசணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். துர்கா அவங்க கிட்ட வந்து நதியாக்கெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க ஃபிலிம்ஸ் டப் பண்ணும்போது சிரிப்பாங்க கண்டினியூஸாக 1 minute 2 minutes நான் ஸ்டாப்பாக சிரித்து பேசுவாங்க. சிரிப்புங்கிறது ரொம்ப கஷ்டம் டப்பிங்கில். அழறது கூட ஈஸி, சிரிப்பு வராது. ஸோ துர்கா அவங்க வந்து அப்படி சிரிக்கிறது பார்த்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். ஐ வாஸ் அ பேபி தென். ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படி சிரிக்கணும் அப்படின்னு இட்ஸ் ஆல் ஹோம் ஒர்க். வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓவர் நைட்டில் டப்பிங் பேச முடியாது. இட்ஸ் லைக் எல்கேஜிலேருந்து படித்தாதான் வந்து காலேஜ் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஐ டிட் லாட் ஆஃப் ஹோம் ஒர்க். இவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஜெயகீதா இவங்கக்கிட்டலாம் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், தமிழ் உச்சரிப்பு எப்படி தெளிவாக இருக்குது. ஷீஸ் மை ஸ்கூல் சீனியர். அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன். உமாபரணி, மருதுபரணி சாரோட ஒய்ஃப், அவங்கக்கிட்டேருந்து எப்படி கொஞ்சம் பேசணும். மீனாக்கு நிறைய பேசியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் அது கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் அப்புறம் ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் மை ஓன் ஸ்டைல்ஸ் ஆஃப் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி டைலாக் பேசுவாங்க. ஸோ அந்த ஸ்டைல் மாறாமல் அவங்களாவே தெரியணும், நான் தெரியக்கூடாது அந்த இடத்துல, என்னுடைய வே ஆஃப் டாக்கிங் இருக்கக்கூடாது. தட் இஸ் வாட் ஐ ஸ்டார்டட் டூயிங். என்னுடைய ஹோம்ஒர்க்காக நான் பண்ணது, நான் க்ரியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால தான் லைலாக்கும் ஒரு மாதிரி இருக்கும், தமன்னாக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஹன்சிகாவுக்கு வேறு மாதிரி இருக்கும், காஜல் அகர்வாலுக்கு வேறு மாதிரி. யூனோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ், வேறு வேறு சிரிப்பு. ஜெனிலியாக்குன்னா வேறு மாதிரி ஒரு சிரிப்பு, நயன்தாரானா வேறு மாதிரி ஒரு சிரிப்பு. ஸோ தட் இஸ் வேர் ஐ தாட் என்னோடய எஃபர்ட் நான் போட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்கனாலும் அதான் ஒரு ரீசன். இத்தனை வருஷமாக இருக்கேன், ஃப்ரம் குஷி டு ஸ்டில் 36 வயது நிலை. இன்றைக்கி இருக்கிற ஜோதிகாவுக்கும் சரி, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற லைம் லைட்டில் இருக்கிற காஜல் அகர்வால் ஒரு ஹன்சிகா, ஐம் ஸ்டில் டப்பிங் பிகாஸ் ஐம் ஏபிள் டு கிவ் த டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேசினா அந்த டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஸோ தட்ஸ் இட். அண்ட் இவ்வளோ பேருக்கு பேசுவீங்க அண்ட் கண்டினியூஸாக சில நேரத்தில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? ஐ மீன் எப்படி நீங்கள் அந்த சோர் த்ரோட் இல்லாமல், இல்லைனா ஏதாவது ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவீங்களா? எனிதிங் கோல்ட் சாப்பிடலாம், ஆனால் அது வந்து ஒரு மெதுவாக ஒரு பொறுமையாக சாப்பிடணும். ஸோ அது இட் வில் வார்ம் இன் த மவுத். அதுக்கப்புறமா அதை முழுங்கும் போது சில்லுன்னே இருக்காது. ஸோ தட்ஸ் அ டெக்னிக். யூ கேன் ஹேவ் எது வேணால் சாப்பிடலாம் சில்லுன்னு. அண்ட் எஃபெக்ட் பண்ணுறது வந்து நைட் சரியாக தூங்கலை, லேட் நைட் தூங்கலைன்னா வாய்ஸ் எஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ தட் ஐல் பி கேர்ஃபுல். யூ ஹாவ் டு ஸ்லீப் ரெகுலராக. அண்ட் மார்னிங்ஸ் வாய்ஸ் எப்பவுமே பேஸாக இருக்கும். ஸோ ஹீரோயின் வாய்ஸஸ் ப்ரிஃபரபிளி we dub only after 9:30 10 o'clock. Okay. ஸோ ஹீரோஸ் வாய்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி காலையில் 6 மணி 7 மணி அந்த ஒரு பேஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் மார்னிங் டப் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில ஹீரோஸ் 2 hours தான் பேசுவாங்க காலையில், எவ்ரிடே 2 hours பேசிட்டு போயிடுவாங்க அந்த டெப்த் வேணுங்கிறதுக்காக. ஸோ ஃபீமேல் வாய்ஸ் எல்லாம் will open up ஒரு 11-12 o'clock மேலே தான் நல்லாயிருக்கும். ஓகே. திஸ் இஸ் ஒன் டெக்னிக். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேசும்போதே ரொம்ப கத்தி பேசினா வோக்கல் கார்ட்ஸ் வந்து பெருசாகிடும், வாய்ஸ் பேஸ் ஆகிடும். ஓகே. ஸோ சாதாரணமாகவே பேசும்போதே கொஞ்சம் சாஃப்டாக பேசிட்டா யுவர் வாய்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அதே மாதிரியே இருக்கும். ஓகே. பட் லைலாக்கு நீங்கள் பிதா மகனில் ஆன்னு கத்துற அது எப்படி மேம்? ஏன்னா இவ்வளோ ரொம்ப அமைதியாக சாஃப்டாக பேசுகிறீங்க. அது பேசித்தான் ஆகணும், இல்லைன்னா பாலா சார் விட மாட்டார். அவர் அங்கே நடிக்கணும். அந்த ஒரு மைக் முன்னாடி இப்படி ஆடாமல் அசையாமல், கிட்டக்கையும் போனால் ப்ளோ வரும், பின்னாடி போனால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வரும். அண்டு பட் எமோட் பண்ணணும், கையை காலை அசைக்கக்கூடாது. அப்படின்னா அவள் விழுந்து பிறடுவா இல்லையா, கத்தணும். ரொம்ப கத்துனா ஓவர் ஷூட் ஆகிடும், வாய்ஸ் ரீடூ ஆகிடும். ஸோ மெனி திங்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு, சிங்க்கு யோசிச்சு, மாடுலேஷன் யோசிச்சு, டைரக்டர் இப்படி கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான், லெஃப்ட்டும் பார்க்கணும், ரைட்டும் பார்க்கணும், நேரம் போகணும். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஜஸ்ட் பேசுறது தான் அப்படின்னு டப்பிங் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இல்லை, நடிக்கிறத தவிர்த்து எக்ஸ்ட்ரா அந்த சிங்க்ரனைசேஷன், மாடுலேஷன், அப்சர்வேஷன், அந்த ஆர்டிஸ்டோட
அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவள் வாயை திறந்தா வாயை திறக்கணும், மூடணும், கண்ணை பெருசாக்கினா நம்ம கண்ணை பெருசாக்கினா தான் அந்த ஃபீல் வரும். ஸோ இட்ஸ் ஆல் புட் டுகெதர். அண்ட் டைரக்டர் பாலா வந்து ரொம்ப வித்தியாசமாக வேணும்னு கேட்பார். ஏதாவது பண்ணுனா கூட அது நேச்சுரலாக இருந்தால் கூட இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ ஐ வாஸ் இன்ஃபேக்ட் கேரிங் அ பேபி. ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் 7.5 8 months இருந்தது. டைரக்டர் வந்து நீ பண்ணுவியா இல்லை வேறு வாய்ஸ் வச்சு பண்ணலாமா அந்த ஸ்க்ரீமிங் பார்ட்? இல்லை சார் படம் ஃபுல்லாக முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் பண்ணுறேன், டெலிவரி ஆகிடுச்சுன்னா அந்த சீனோட ஆகிட்டோன்னு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நீங்கள் இவ்வளோ பேருக்கு கொடுக்கும்போது ஏன் நான் திரையில் வரக்கூடாது எனக்காவது அந்த தாட் வந்திருக்குங்களா? ஐம் ரொம்ப ஷை பர்சன் பேசிக்லி. டப்பிங் தியேட்டர்லேயே வந்து லைட் ஆஃப் பண்ணிவிடுவேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட்லாம் வருவாங்க டைலாக் ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, நான் சொல்லித்தரேன் அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு கொடுத்துட்டு நீங்கள் போயிடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சொல்லி நானே ஸ்கிரிப்ட்டு அதுக்கு முன்னாடி டைலாக் பின்னாடி டைலாக் எல்லாம் படிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கிரிப்ட் தேவையில்லை, அசிஸ்டன்ட் தேவையில்லை, அசோசியேட் தேவையில்லை, எல்லாரையும் வெளியே அமிச்சு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ தட் ஒன் திங் இஸ் ஐ கேன் ஃபோக்கஸ் இன் த சீன். அண்டு நான் என்ன வேணால் பண்ணுவேன், காலை தூக்கி மேலே வச்சு உட்காந்துப்பேன், தரையில் உட்காந்துப்பேன், என்னெல்லாம் அந்த சேஷ்டைகள் எல்லாம் பண்ணுவேன், ஆனால் மைக் முன்னாடியே. Okay. So that I don't want anybody to see me basically. So that I can act there. லிட்ரலி அழனா அழுதுகிட்டே பேசணும். சம்டைம்ஸ் அழும்போது கண்ணில் தண்ணி வந்துடும், ஸ்க்ரீன் தெரியாது, சிங்க் பண்ண முடியாது. அப்புறம் கண்ணை தொடச்சி சார் ஒன் மோர் ஸ்க்ரீனே மறைஞ்சு போச்சு. ஸோ இப்படி இதான் என்னோட நேச்சர். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, யாரும் பார்க்காதீங்க என்ன சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அதனால எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ட்ரையும் பண்ணல. பட் ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணியிருக்கேன் சின்ன குழந்தையா இருக்கும் போது, பட் நாட் ஃபிலிம்ஸ். ஓகே. அண்ட் நீங்கள் நிறைய வேறு லாங்குவேஜஸும் பண்ணியிருக்கீங்கல்ல மேம்? ஸோ நீங்கள் பொதுவாக லாங்குவேஜ் லேர்னரா இல்லைன்னா அடாப்ட் பண்ணிக்க முடியுங்களா? ஆமாம், லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு பேசிக்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்ததுக்கு ரீசன் ஏஎம் ரத்னம் சார். ஜீன்ஸில் ஐஸ்வர்யா ராய்க்கு நிறைய பேர் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி யாரதும் ஓகே ஆகாததுனால ஃபைனலி அது ஓகே ஆச்சு. ஸோ அதே மாதிரி தெலுங்குக்கும் மறுபடியும் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அந்த பொண்ணையை வச்சு பேச வச்சுருங்கன்னு சொல்லிட்டாரு. ரைட்டர் வந்து ஐயோ அவங்க தமிழ் அவங்களுக்கு தெலுங்கு வராது அப்படின்ட்டார். ஸோ தெலுங்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுத்து பேச வச்சுருங்க, எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்ட் மூவி எப்படி அவங்க தெலுங்கு பேசுவாங்க, இல்லை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டார். ஸோ ஆல் தி கிரெடிட் கோஸ் டு ரத்னம் சார். அப்புறம் உட்கார வச்சு பொறுமையாக எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் ஸ்ரீராமகிருஷ்ணா ரைட்டர். அவர் உட்காந்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக் கொடுத்து பொறுமையாக ஃபுல் படம் பேசுகிறதுக்குள்ளே படம் ஆகிடுச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி பேச ஆரம்பித்து அப்புறம் சிம்ரன் தெலுங்கில் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தெலுங்கு ஆஃபர்ஸ் வந்தது. அதனால் எனக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடச்சிது. பை காட்ஸ் கிரேஸ் ரெண்டும் சிங்க் ஆச்சு. அதனால நிறைய தெலுங்கு ஃபிலிம்ஸும் பேச ஆரம்பித்தேன். ஓகே. இது ஹிந்தியும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஹிந்தி பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், கன்னடா பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல் இன்ட்ரெஸ்ட் தான், முடியாதது எதுவுமே இல்லை இல்லையா? இப்போ ஃபிலிம்க்கும் நம்ம கார்ட்டூன்ஸில் டப்பிங் பண்ணுவாங்கல்ல மேம், அதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? எஸ், வாய்ஸ் வந்து வயிற்றுலேருந்து பேசலாம், இங்கேருந்து பேசலாம், இங்கேருந்து பேசலாம், இங்கேருந்து பேசலாம். அது வந்து கம்ஸ் பை ப்ராக்டிஸ். இது சில பேர் கோர்ஸாகவும் சொல்லித்தராங்க, பட் இதெல்லாம் நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. ரொம்ப அடி வயிற்றுலேருந்து பேசும்போது வாய்ஸ் கிராக்ட் ஆகிடும். ஓகே. நுனி நாக்கிலையும் பேசலாம், வயிற்றுலேருந்து நெஞ்சிலேருந்து பேசலாம். இட் டிபெண்ட்ஸ், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ கார்ட்டூனுக்குன்னு யூ ஹாவ் அது வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியாது. இட் ஆல் கம்ஸ் நாபிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பை ப்ராக்டிஸ் யூ கேன் கிவ் த டிஃப்ரென்ஸ். காமிக்கலாக பேசலாம், ஷார்ப்பாக பேசலாம், பேஸாக பேசலாம், ஒரு கிராக்டாக பேசலாம், ஸோ ஹாரிஃபையிங்காக பேசலாம். அது ஒரு ஆர்ட். ஓகே. நம்மளுக்கு வந்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது அப்படின்ற அந்த ஆஸ்டக் மூமெண்ட் தான் இருக்கும். பிகாஸ் அதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி சினிமா ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் தே ஆர் சூஸிங் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறாங்க. நான் இது ஏன் கேட்டேன்னா, இப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக வரணும் ஆசைப்படுறாங்கன்னா, ஸோ சரி சில டிப்ஸ். ஏன்னா இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் டப் ஸ்மாஷ் பண்ணி போடுறாங்க. இஸ் இட் அ பார்ட் ஆஃப் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா மேம் டப்பிங்க்கு? இது வந்து இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ், ஜஸ்ட் நாட் காமெடி. இட் குட் பி சீரியஸ், இட் குட் பி காமெடி, இட்ஸ் ஆக்டிங். பேசிக்லி நமக்கு ஒரு 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 நல்ல ஆர்டிஸ்ட் எப்படி ஆக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருந்தாலே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிடலாம். ஏன்னா ஒரு படத்தில் எல்லா எமோஷன்ஸும் வரும்.
ஸோ அது எல்லாமே பண்ண முடியுமா? டப் ஸ்மாஷ் இஸ் ஒரு ஷார்ட் டியூரேஷன் தானே. அவங்களுக்கு ஒரு வேளை சிரிக்க வராமல் இருக்கும், ஒரு கோமா பேசுகிற சீன் வராமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே டுகெதர் ப்ராக்டிஸ் பண்ணினா அவங்க டப்பிங்கும் பேசலாம். ஒரு ஃபிலிமில் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கமர்ஷியல்ஸ், கார்பரேட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. சினிமா மாத்திரம் கொஞ்சம் கஷ்டம். அது கம்ஸ் பை ப்ராக்டிஸ், கம்ஸ் பை இன்ட்ரெஸ்ட். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், வாய்ஸு மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு சீனில் இந்த மாதிரி வாய்ஸு 36வது 40வது சீன்லேயும் இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்டு டோனும் மெயின்டைன் பண்ணணும். திடீர்னு ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடாது. ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஃபஸ்ட்டே எடுத்து கத்திடுவாங்க, அதுக்கப்புறம் வாய்ஸ் கிராக் ஆகிடும், பேச முடியாது. ஸோ இட் கம்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன சொல்வேன்னா, இவங்களுக்கு அட்வைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிங்க. எடுத்த உடனே ஒரு ஃபிலிமுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அப்செட் ஆகிடாதீங்க, ஐயோ வரல எனக்கு தெரியல அப்படின்னு. டேக்கிங் அ மெம்பர்ஷிப் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி இல்லை. ஸோ சின்னதாக பேசி ட்ரை பண்ணி அது அப்ரோச் பண்ணுறது. இப்போது எனக்கு டப்பிங் பண்ணணும், இப்போ ஒரு நியூ கம்மர், எனக்கு டப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னா ஹவு டு கோ அபவுட்? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஓகே, ஆட்ஸ், இதுலெல்லாம் வந்து வாய்ஸ் சாம்பிள்ஸ், இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸில் வாய்ஸ் சாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டிவி சீரியல்ஸ் ஆரம்பிக்கலாம். டிவி சீரியல்ஸ் ரொம்ப கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தானே போகும். அதுலெல்லாம் அவங்க பேச கற்றுட்டு அதுக்கப்புறமா ஃபிலிம்ஸ்க்கு சிக்டாடுன்னு ஒரு யூனியன் இருக்குது. அந்த யூனியனில் மெம்பர்ஷிப் வாங்கணும் ஃபிலிம்ஸ்க்கு பேசுகிறதுக்கு. ஆல்ரெடி 1200 மெம்பர்ஸ் அப்ராக்சிமேட்லி இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய வாய்ஸ் சாம்பிள்ஸ் வந்து இன்சார்ஜஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டாக்கா இவங்கள வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ஃபிலிம் ஹீரோயினுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஃப்ரெஷ் வாய்ஸஸ் மேட்ச் ஆச்சுன்னா எஸ், வெல் அண்ட் குட், தே கேன் கண்டினியூ. தென் தே கேன் டேக் திஸ் அஸ் அ கெரியர். இன்ஜினியரிங், டாக்டர் மாதிரி இது ஒரு ஃபுல் டைம் ஜாப். இட்ஸ் ஜஸ்ட் நாட் பார்ட் டைம், நம்ம இஷ்டம் தான். ஓகே. அண்ட் இன்னொன்று நான் என்ன கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா, லைக் இப்போது ஒருத்தவங்க வராங்க, சஸ்டெயின் பண்ணோன்னு நீங்கள் சொன்ன நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இருந்தால் மட்டுமே சஸ்டெயின் பண்ண முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க, சட்டுன்னு வந்துட்டு ஓகே முடியல அப்படின்ட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகாமல், ஓகே ஃபஸ்ட் டைம் போயிடுச்சு, ஃபைன், ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வரல, ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னலாக ஓகே ஃபஸ்ட் டைம் போச்சுன்னா நோ ப்ராப்ளம், திருப்பி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸோ இல்லை வேறு ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ அவங்க ஸ்டில் நாட் ரெடி ஃபார் இட்னு தானே அர்த்தம். ஸோ இன்னும் அவங்க ஹோம் ஒர்க் பண்ணணும், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். இல்லை சும்மா நான் போனேன், அட்டெம்ப் பண்ணேன், ஃபெயில் ஆகிட்டேன்னு வர முடியாது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஃபெயிலியர்ஸ் வராது. ஸோ நிறைய வாய்ஸ் டெஸ்ட் கூப்பிடும்போது அந்த வாய்ஸ் டெஸ்ட்டில் தே ஹேவ் டு பாஸ் த்ரூ இட். அப்போ தான் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அது இட்ஸ் ஆல் ஹார்ட் ஒர்க், இட்ஸ் நாட் ஈஸி. வாய்ஸ் நல்லா இருக்கு, நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிடுறேன். எனக்கு பேச தெரியும், நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிடுறேன். இல்லை நான் ஆர்டிஸ்ட் நடிக்கிறேன் சினிமாவில், என்னால் நடிக்க முடியும், ஸோ நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிடுறேன்னு ஆக முடியாது. இது டிஃப்ரெண்ட்லி, ஐ மீன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, ஹோம்ஒர்க் பண்ணி, ப்ராக்டிஸ் பண்ணி, ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போனால் ஃபெயிலியர் வராது. யூ வில் நாட் ரிக்ரெட் அண்ட் யூ வில் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் ஒர்க். ரைட், ஓகே. இப்போ நிறைய சிங்கர்ஸும் வந்துட்டு இப்போ டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்துட்டுருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. அண்ட் மேம் நீங்களும் வந்துட்டு பாட்டுன்னா லைக் அந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க அசனுக்கு. அண்ட் கேன் யூ ப்ளீஸ் அந்த சிச்சி சிச்சி மட்டும் சொல்ல முடியுங்களா? ஓகே. சிச்சி 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 என்ன பழக்கம் இது, சின்ன புள்ள போல சிச்சி 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 பித்து பிடிக்கிறதே தொட்டு விட்டதால சிச்சி சிச்சி சிச்சி. சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் அதை இப்போ சிங்கர்ஸ் வந்துட்டு டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அது இன்னும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இல்லையா? பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நாபிலேருந்து ஸோ அந்த பாடும்போது அந்த பேசிக் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இஸ் தட் ஈஸி ஃபார் தெம் டு கம் அஸ் அன் இல்லைனா டப்பிங் ஆர்டிஸ்டாக வரத்துக்கு? நிறைய சிங்கர்ஸ் இது வந்து ஒரு ஃபிலிம் 2 ஃபிலிமோட போயிருக்காங்க. ஓகே, 1-2 சிங்கர்ஸ் தான் அதை கண்டினியூ பண்ணுறாங்க ப்ரொஃபஷ்னலாக. தட்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் ரெடி. ஒரு ஃபிலிம் ட்ரை பண்ணலாம், ஏன்னா அந்த டைரக்டர் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் புதுசா ஒரு வாய்ஸை வச்சு. ஸோ அவங்க பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சில டைரக்டர் அந்த பொண்ணுக்கு என்னமா வரல அப்படின்னு நம்பிச்சிடுவாங்க. ஸோ
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஃபிலிம்ஸ்ல அவங்க பண்ணலாம். ஓகே. ப்ரொஃபஷனலா பண்றாங்கன்னா they have to be prepared. ஆல்ரைட். அதெல்லாம் படிச்சுட்டு வரணும். ஓகே. அப்பதான் அவங்க வந்து கண்டினியூஸா டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்க So முடியும். it's not a cake-walk. நிறைய விஷயம் பண்ணிட்டு Not at all. you have to sustain. Yes. ஆல்ரைட். மேம், நான் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் அவங்களோட நாங்கள் சும்மா ஆஃபீஸில் உட்காந்து எங்கள் டீம் உட்காந்து உங்ககிட்ட கேட்கணும் ஆசைப்பட்டு 2-3 எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை நான் கேட்குறேன். லைக் கேன் யூ ப்ளீஸ் say it for us, அந்த ஒரு சீன்ஸ் மட்டும். You need the film for me இப்போ to வந்து sync இல்லையா? ஆமா. Films இல்ல film scene இல்லாம sync எப்படி பண்ண முடியும்? சிங்க் வேண்டாம். See, பாடுனா பாடிடலாம், ஏன்னா sync இல்ல. Dubbing is always sync பண்றது இல்லையா? Sync and the mood and the emotion with the visual. Visual, what to say, audio and video. Video இல்லாம எப்படி ஆடியோ மட்டும்? இல்ல இப்போ என்னன்னா To demonstrate, I need a visual. that's true. இல்லையா? So give me the visual so I can synchronize. Alright. சும்மா ஆடியோ மட்டும் வேணும்னா சிங்க் இல்லாம ஒரு 2-3 லைன் பேசலாம், நிறைய லைன்ஸ் அது பேச போதும் மேம். முடியாது. எங்களுக்கு என்னன்னா லைக் இப்போ போகன் படத்துல ஹன்சிகா இன்ட்ரோ சீன் இருக்கும்ல, ஜெயம் ரவி அண்ட் ஹன்சிகாக்கு இன்ட்ரோ சீன். ஸோ அது வந்து ஒரு ஆசை, எப்படி நீங்க பேசியிருப்பீங்க, பிகாஸ் அவங்க வந்து ஃபுல் பூஸ்ல வந்து வண்டியில வந்துட்டு இருப்பாங்க. ஹர் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னால் செம்ம சப்பியா இருக்கும். அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கும், இருந்தாலுமே ஏதோ பெருசா சாதிக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அது நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்ச போது ஒரு ஆசை, சரி மேம் எப்படி பேசியிருப்பாங்க. ஓகே, அது பண்றேன். ஓகே மேம், தேங்க்யூ. Welcome to Kingfisher, sir. 21st, straight and right. Yes, sir. How can I help you? Sir, he's not a cleaner, he's not a driver. He's called a pilot. And whatever it is, you can tell me right now, fast, quick. ஐயோ சார், அப்படிலாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது சார். அப்படியே ஆனாலும் நாங்க உங்களுக்கு பாராசூட் தருவோம். உயிர் போற நேரத்துல தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்க என்ன பண்றது? இந்த சீன் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பா இருக்கும். ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்துல, பிகாஸ் சந்தானம் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. சில ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டக்குன்னு அவங்களுக்கு வராது. யார் இந்த மாதிரி காமெடி பண்ணுறவங்ககிட்ட டக்குன்னு லைவ்லியாக வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது மேனேஜ் பண்ணி படிப்பீங்களா மேம்? ஐயோ, அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுவோம். ஓகே. அவங்க பின்னாடி ஷாட்டு, சைட் ப்ரொஃபைல் ஷாட்டு எல்லா இடத்துலையும் ஃபில்அப் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் கவுண்டர்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி தமிழ் தெரியாது. பக்கத்தில் காமெடியன் வச்சு செய்வார், அவங்களுக்கு என்னன்னே புரியாது, அப்படியே நிற்பாங்க. ஸோ அந்த இடம்லாம் நாங்கள் வந்து அப்படி மேனேஜ் பண்ணிடுவோம். டயலாக்ஸ் ஆட் பண்ணி, இல்லாத டயலாக்ஸ் போட்டு, இல்லாத எஃபெக்ட்ஸ் போட்டு, ஒரு ரியாக்ஷன்ஸ் ஏதோ எஃபெக்ட் ஆகாது, வாய் திறக்கலைன்னா ஒரு எஃபெக்டாக கொடுப்போம். ஸோ ஆல் திஸ் வி வில் கவர். டப்பிங் வந்து ஒரு ரிப்பேரிங் பிளேஸ் மாதிரி. நீங்கள் வந்து ரொம்ப அப்பா இந்த டாஸ்க்கோ இல்லைன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு ஏதாவது நீங்கள் பண்ணி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்க, அது ஏதாவது ஒரு ஃபிலிம் இதுக்கு ரொம்ப மெனக்கட்டிருக்கேன் அந்த மாதிரி சட்டுன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? கஷ்டமான ப்ராஜெக்ட்ஸ்னால் நிறைய கஷ்டமான ப்ராஜெக்ட்ஸ். ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக பேசும்போது, நம்மளுக்கு தெரியாத ஒரு ஸ்லாங் பேசும்போது கஷ்டமான ப்ராஜெக்ட்ஸ். நந்தா, அதில் வந்து இலங்கை தமிழ் பேசும்போது அந்த மட்டக்களப்பு தமிழை கற்றுக்கிட்டு பேச வச்சார் டைரக்டர். டும் 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 கன்னியாகுமரி மாவட்டம் ஸ்லாங்கு. என்ன பொம்பளை பின்னாடி வரிய, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பட்டணத்து பிள்ளைகளாம் இப்படி தான் நடந்துப்பீங்களா? பின்னாடி வராதிங்க போங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பேசாத ஒரு ஸ்லாங் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ருட்டி ஸ்லாங், நீ நல்லா இருக்கணும் சண்முகம், அது ரொம்ப பாப்புலர் டைலாக். ஸோ அழகியில் பேசினா அது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மேம், நீங்கள் இருந்த பீரியட் அந்த டைமில் இருக்கிற ஒரு டப்பிங் ஸ்டைலுக்கும் இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, இப்போ இருக்கிற ஸ்டைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 1986 I started my career. அப்போல்லாம் வந்து லூப் சிஸ்டம், நிறைய தெலுங்கு டு தமிழ், மலையாளம் டு தமிழ், ஹிந்தி டு தமிழ், அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ, சின்ன குழந்தையில இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணது. லூப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிலிமை வந்து ஒரு 40 or 60 or 65 அந்த ரீல்ஸை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி ப்ரொஜெக்டரில் ரன் பண்ணிவிடுவாங்க. அப்போது ஒரு சீனில் ஒரு 7 ஆர்டிஸ்ட் இல்லை 6 ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அத்தனை பேரும் ஒரே டைமில் பேசணும். 2 மைக் இருக்கும். மேல் வாய்ஸ்க்கு தனியாக ஒரு மைக்கு, ஃபீமேல் வாய்ஸ்க்கு தனியாக ஒரு மைக்கு. குழந்தைங்களுக்குலாம் ஸ்டூல் போட்டு நிற்க வச்சுருவாங்க. ஸோ அட் அ டைம் அந்த மொத்த சீனையும் அத்தனை பேரும் அவங்கவுங்களுடைய டைமிங்கில் பேசணும். ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட மறுபடியும் ஃபுல்லாக ரீடூ பண்ணுவாங்க. அப்படி இருந்தது லூப் சிஸ்டம். ஏன்னா சிங்கிள் ட்ராக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போது 8 ட்ராக்கு 12 ட்ராக்கு டிஜிட்டல் ட்ராக்ஸ்னு வந்துருச்சு.
ஸோ ஹீரோக்கு ஒரு ட்ராக்கு, ஹீரோயினுக்கு ஒரு ட்ராக்கு, மெயின் ஆர்டிஸ்ட் லைக் வில்லன் வாய்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ராக்கு. சப்போஸ் ஹீரோ ஷூட்டிங்கில் இருக்கேன், நான் நைட்டில் தான் வருவேன்னா அவர் நைட்டில் வந்து அவர் ட்ராக் மட்டும் பேசிட்டு போயிடுவார். ஹீரோயின் வாய்ஸஸ் மார்னிங் எடுப்பாங்க. குரூப்புக்குன்னு தனியாக கோரஸ் வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு மார்க்கெட் சீனில் ஒரு அட்மாஸ்பியர் சீனில் க்ரியேட் பண்ணும்போது காய்கறி காரம் பேசுறது அந்த சவுண்ட் எல்லாம் வர்ற மாதிரி அது ஒரு வாய்ஸ், குரூப் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பிட் ஆர்டிஸ்ட், ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார், இல்லை ஒரு பஸ் கண்டக்டர் பேசுவார், இதெல்லாம் பிட் வாய்ஸஸ், இவங்களுக்குலாம் ஒரு ட்ராக்கு. ஸோ காமெடியன் வந்தார், சந்தானம் சார் வந்தார்னாக்கா அவருக்கு தனியாக ஒரு நாள் ஃபுல்லாக அவர் பேசிடுவாங்க. ஸோ இந்த எல்லா ட்ராக்ஸையும் டோட்டலாக ஒரே ட்ராக்காக கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த ட்ராக் ப்ராமினெண்ட்டாக வரணும், எந்த ட்ராக் வந்து வாய்ஸ் கம்மியாக வரணும், டிடிஎஸ் மிக்சிங்னு சொல்லுவாங்க. பின்னாடிலேருந்து கேட்டால் வரும், லெஃப்ட்லேருந்து கேட்டால் வரும், பஸ் லெஃப்ட்லேருந்து ரைட் போச்சுன்னா அப்படி வரும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து டெக்னாலஜிஸ் பிகம் ஸோ அட்வான்ஸ்ட் தட் எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. முன்ன வந்து நம்ம கரெக்டாக சிங்கில் தான் பேசணும். இப்போ கொஞ்சம் லேட்டாக ஒரு 2 ஃப்ரேம் லேட்டாக பேசினா கூட சவுண்ட் இன்ஜினியர் வந்து ஒரு 2 ஃப்ரேம்ஸ் அப்படி ட்ராக் பண்ணிடுவாங்க சிஸ்டம்லேயே. ஸோ ரீடூ பண்ண வேண்டாம், ரீடேக்கே இருக்காது. ஸோ சிங்கே தெரியலனா கூட அப்ராக்சிமேட்லி அந்த டைமிங், அந்த மீட்டர்னு சொல்லுவாங்க, பிகினிங் டு எண்ட் ஒரு சென்டென்ஸ், அந்த டைமிங் மேட்ச் ஆகணும். ஸோ அந்த டைமிங் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து சிங்க் பண்ணிடலாம் ட்ராக் பண்ணி. ஓகே, இப்போ டைரக்டர்ஸ் ஆக்சுவலாக உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க இல்லையா? மோஸ்ட் ஆஃப் தி டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் டப்பிங் பண்ண பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்க கன்சோல் ரூம்னு ஒன்று இருக்கு, ஓகே, ரெக்கார்டிங் ரூம்னு ஒன்று இருக்கு. ரெக்கார்டிங் ரூம்ல பின் ட்ராப் சைலன்ஸ், நம்ம மூச்சு விட்டா கூட நமக்கே கேட்கும். அது மாதிரி ஒரு ஹாண்டிங்காக இருக்கும் அந்த ரூம். அந்த ரூம்ல தான் நான் இருப்பேன். கன்சோல் ரூம்னா இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர் அண்ட் டைரக்டர் ஒரு ரூம்ல இருப்பாங்க வித் அசோசியேட் டைரக்டர். அவர் டயலாக்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க, ஸ்கிரிப்ட்ல ஒரு டயலாக் இருக்கும், அதை மேட்ச் பண்ணணும், எது ஃபைனலைஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து டைரக்டரோட டெசிஷன். டேக் ஓகேவா, இந்த மூட் வேணும். சப்போஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஹீரோயின் அதை ஒரு ஃபிளாட்டா பேசியிருப்பாங்க, டப்பிங் தியேட்டர்ல வந்து அங்கே கொஞ்சம் க்ரைங் ஆட் பண்ணி பேசுங்க, எனக்கு அங்கே எமோஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் சீட் பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ அவங்க வேற ரூம்ல இருப்பாங்க, பிகாஸ் அது வந்து அந்த ரூம் இஸ் நாய்ஸி ரூம். எங்கள் ரூமில் வந்து ஏசி நாய்ஸ் கூட இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்லி பின் ட்ராப் சைலண்ட் ரூம், டப்பிங் ஸ்டுடியோ ரூம். ஸோ when recording is on, we will be in this room. Before recording we'll have a meeting, கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டைரக்டர் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே ரூமில் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் he'll be in that room. ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூம்லேருந்து அவங்க பார்க்கலாம் நம்மளை. ஓகே, that's all. ஸோ டாக் பேக் மாதிரி. Yes, we'll have headphones. Through headphones அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க ஒர்க் பண்ணதுலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சில டைரக்டர்ஸ் இருப்பாங்க. சிலவங்க ஓகே கொஞ்சம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே வி கேன் மேனேஜ்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெமரபிள் மோமெண்ட் இருக்கா ஏதாவது டைரக்டர்ஸ் கூட? சர்டன் டைரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஐடியாஸ், இப்படி தான் வேணும் என்னோட ஃபிலிம், அவங்களுடைய ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த டைரக்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஐடியாஸ் எல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ளோவில் போனால் தான் டப்பிங் முடிக்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஜே சூர்யானா அவருடைய ஸ்டைல், அவருடைய ட்ரெண்ட், அவருடைய வே ஆஃப் டயலாக் டெலிவரி அப்படின்னு இருக்குது. அப்படி பேசினாதான் அந்த சீனுக்கும் மேட்ச் ஆகும், அவரும் அதை ஓகே பண்ணுவார். இல்லை நான் என் இஷ்டத்துக்கு பேசினேன்னா அந்த டேக் ஒன் மோர் எத்தனை ஒன் மோர் போனாலும் விட மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஐடியாஸ் இருக்கிற டைரக்டர் பாலா. அவர் யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அழறதே டிஃப்ரெண்ட்டாக சிரிங்க, எங்கேயுமே கேட்காத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் டைரக்டர் பாலா. சில லைக் கேஎஸ் ரவிக்குமார் வந்து தெளிவாக இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து ஏ சென்டர் மட்டும் இல்லை, பி சென்டர், சி சென்டரில் இருக்காங்க. டூரிங் டாக்கீஸில் கூட என்ன டைலாக் பேசுகிறாங்கன்றது கேட்கணும், புரியணும். அந்த நியூஸ் ரீடர் மாதிரி எண்டிங்ஸ் எல்லாம் கேட்கணும். இல்லைனா கம்யூனிகேட் பண்ணி யூஸ் இல்லை, இந்த டைலாக்கு பிரயோஜனம் இல்லை, தெளிவாக சொல்லு, ழாலானா கரெக்டாக சொல்லுன்னு அவர் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ அவர் படம் பேசணுன்னா அப்படியே ஆமாம், தமிழ்லாம் கரெக்டாக பேசணும். தமிழ் தெரியாத ஆர்டிஸ்ட்னா வெளியே போக சொல்லிடுவார். ஸோ சில டைரக்டர்ஸ் ரொம்ப கேஷுவலாக பேசலாம். ஏஎல் விஜய் வந்து யதார்த்தமாக ரொம்ப வீட்டில் பேசுகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப கிளாரிட்டி வேணாம், ப்ரொனன்சியேஷன்லாம் இப்படியே ஃப்ளாட்டாக இருக்கணும். சில டைரக்டர்ஸ் வந்து நம்ம தமிழே வந்து மெட்ராஸ் தமிழில் பேசினா கூட அவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சில டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு மாதிரி. சில டைரக்டர்ஸ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பேசுங்க,
எனக்கு ஓகே உங்கள் ஸ்டைல்லே பேசுகிறீங்கன்றவாங்க. ஸோ நம்மளே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால இந்த கேரக்டருக்கு இப்படி மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு நம்மளே ஒரு ஃப்ரேம் பண்ணி இந்த கேரக்டருடைய மாடுலேஷன் இவங்களுக்கு இப்படி தான் படம் ஃபுல்லாக பேசணும், அதை மாற்றாமல் ஃப்ரம் ரீல் 1 to லாஸ்ட் ரீல் வரைக்கும் அதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. இப்போ நீங்கள் ஏஎல் விஜய் சார் சொன்னீங்க. ஸோ தெய்வ திருமகள் படத்தில் வந்து நீங்கள் அமலா பாலுக்கு பேசியிருக்கீங்க. அதில் அமலா பால் ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டராக இருக்கும். அண்ட் உங்களோட டாட்டரும் அதில் பேசியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் எங்கள் பாப்பாவுக்கு எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது? தெய்வ திருமகள் ஆடியோ சாங் ரெக்கார்டிங் அப்போது சாங் நடுவில் விக்ரமோட பேசுகிறதுக்கு ஒரு குழந்தை வாய்ஸ் வேணும்னு கேட்டாங்க. சவுண்ட் இன்ஜினியர் வந்து சவிதாக்கு ஒரு டாட்டர் அதே ஏஜில் இருக்காங்க, நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னப்போ கூட்டிகிட்டு போய் அந்த ஆடியோவில் சாங் ரிலீஸில் கதை சொல்ல போகிறேன், என்ன கதைப்பா அப்படின்ற ஒரு டயலாக் பேசுகிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ ஆடியோ ஓகே ஆகிடுச்சு. ஸோ அந்த சாங்கில் 2 பேரும் பேசுகிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, விஜய் படத்துக்கும் அந்த சாரா பேபிக்கு உங்கள் டாக்டரே பேச வைக்கலாம். நான் சார் இல்லை சார், ஒரு ஃபுல் படம் அந்த படத்துலேயே அந்த பொண்ணுக்கு தான் மெயின் ரோல், என் பொண்ணுக்கு பேசின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியல, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அண்டு அவர் எப்படி வேலை வாங்கினாருன்னு தெரியல. ஒரு சீன் தான் நான் உள்ளே இருந்தேன், 2வது சீன் என்னை வெளியே போக சொல்லிட்டாரு. அவர் தட்டி கொடுத்தே வேலை வாங்கிடுவார். ஸோ அப்படி தான் அந்த படம் ஃபுல்லாக பேச வச்சார். கடைசியில் வந்து ரொம்ப க்ரைங் சீன்ஸ். ஸோ நம்மலாம் பெரியவங்க வளர்ந்துருக்கோம், நமக்கே அழுனா அழ முடியாது. ஒரு சின்ன குழந்தையா எப்படி அழறதுனே தெரியல. நான் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டி விட்டுட்டேன். அவர் வந்து பீட்சா வாங்கித்தரேன், சாக்லேட் வாங்கித்தரேன், எல்லா சீனும் பேச வச்சுட்டாரு. அழகிற சீன்லாம் நேச்சுரலாக வரணும், அழுதுகிட்டே டயலாக் பேசணும். ஸோ அதெல்லாம் வந்து சோக் ஆகி நிஜமாவே அழுது சில சீன்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நேச்சுரல் அழுகியே ரெக்கார்ட் பண்ணிட்டார் சவுண்ட் இன்ஜினியர். மைக்கு முன்னாடி அவள் அழறத ரெக்கார்ட் பண்ணி அந்த சீன் நடுவில் டயலாக் பேச சொல்லி நான் நடுவில் ப்ராம்ப்ட் பண்ணி. ஸோ தட் பார்ட் ஆஃப் த மூவி வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் தியேட்டரில் வந்து நான் லெஃப்ட் ரோல் உட்காந்துருக்கேன், அவர் ரைட் ரோல் உட்காந்துருக்கான். 2 பேரும் காம்பினேஷன் சீனில் பேசுகிறோம். எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பிகாஸ் அவள் பேசின அந்த சிங், அந்த மாடுலேஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் என்னால் கூட பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட் ஃபார் மீ. ஸோ ஐ ஜஸ்ட் ஹக்ட் சேயிங் யூனோ யூ டன் அ குட் ஜாப் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபிலிம். தேங்க்ஸ் டு ஏஎல் விஜய். என்னோட லைஃப்பில் ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ் மூவி. அண்ட் நோ வண்டர் அது ஜெனட்டிக்கலி வந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தோணுச்சு. பிகாஸ் இட் வாஸ் ஸோ ரியலிஸ்டிக். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த டெபு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக அதுவும் இந்த குட்டி பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்கிற போது ஹேட்ஸ் ஆஃப் டு எங்களோட விஷஸும் கன்வே பண்ணிடுங்க பேபிக்கு. அண்ட் அப்கமிங் என்ன ப்ராஜெக்ட்ஸ் மேம் பண்ணுறீங்க? டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுறீங்களா? இப்போ சாயிஷாக்கு கஜினிகாந்த் அப்படின்னு ஒரு படம் பேசியிருக்கேன். கீஸ் அப்படின்னு ஒரு படம் ஃபார் நிக்கி கல்ரானி. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக ஹியூமன் பீங்ஸாக அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இல்லை நம்ம பார்க்குற ஆளுங்கிட்ட நம்ம அதே ஹாப்பினஸை வில் ஷேர். இதே நம்ம ரொம்ப சோகமாக இருக்குன்னா ஆப்போசிட், அந்த மாதிரி கோவமாக இருந்தால் அது ஃபர்ஸ்ட் ஒரு இதில் அந்த கோவம் வெளிப்படும். பட் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஹாப்பியாக இருக்கிற சுச்சுவேஷன், ஆனால் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கும், சோகமான சீனாக இருக்கும். இல்லைன்னா இங்கே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோட போவீங்க, பட் அங்கே பார்த்து ஹாப்பினஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? வீட்டிலேருந்து கிளம்பி காரில் போய் அங்கே ஸ்டுடியோ என்ட்ரு ஆகிற வரைக்கும் என்னோடய வீட்டில் இருக்கிற மூடு, என்னோடய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஒரு எதுவாக இருந்தாலும் அந்த மூட் வில் பி தேர். த மொமெண்ட் உள்ளே போய் மைக் முன்னாடி உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டா எல்லாத்தையும் மூட்டை கட்டி லாக் பண்ணி இப்படி சைடில் வச்சுருவேன். I'll get involved in the movie because I switch off the lights. I will not remember anything. ஆக்சுவலி எனக்கு டப்பிங் இஸ் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஒரு மெடிடேஷன் மாதிரி. வேறு எந்த தாட்ஸுமே வராது, ஒரு மைண்ட் வேவரிங்காகவே இருக்காது. கம்ப்ளீட்லி I'll be focused. ஸோ த மொமெண்ட் ஐ ஸ்டெப் அவுட் ஆஃப் இட், அப்போ தான் வரிசையாக என்னென்ன பெண்டிங், என்ன டு டூ லிஸ்ட்டு, என்ன அப்படி ஹாஃப்வேல விட்டுட்டு வந்தேன், அது எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ அது இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. அந்த மாதிரி யூ கேனாட். நான் வீட்டில் சேடாக இருக்கேன்னு என்னால் வந்து ரொமான்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே வந்து அப்போ தான் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்.
I'll have to do a romantic scene or I'll have to do a comedy scene or completely வீட்டில் ஒரு நல்ல மூடில் வருவேன். இங்கே வந்து ஒரு பேய் படத்தில் வந்து ஒரு ஆக்ரோஷமாக ஒரு பேய்க்கு கத்துற மாதிரி காஞ்சனால பேசிட்டு வந்த அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த மூடு தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும். வீட்டுக்கு வந்து அப்படியே கத்தின மூட்லேயே வருவேன், இல்லை ஒரு பயந்த மூடில் வருவேன். ஆர் ஒரு புதுசாக ஒரு ஹீரோயினுக்கு பேசினா அந்த ஒரு குவாலிட்டிஸோடு பேசியிருப்பேன் இல்லையா, அந்த ஸ்லாங்கோட. வீட்டுக்கு வந்து அதே ஸ்லாங்கோட பேசுவேன். என் பொண்ணு சொல்லுவா, அம்மா டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்க. தட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் இன் த சோல். அந்த ஒரு உடம்புக்குள்ளார போய் அந்த ஆளாக மாறி ஆக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது கொஞ்ச நேரம் அந்த பாதிப்பு இருக்கும். ஓகே, அது சம்டைம்ஸ் ஒரு நாள் 2 நாள் மேலே கூட போகும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். இல்லைனாக்கா நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஓகே, நீங்கள் சங்கர் சார் படத்தில் வந்து எந்திரன் ஜீன்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்திரன் ஐஸ்வர்யா மேம்க்கு பண்ணீங்க. இப்போது வந்து 2.0 நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், 2.0லையும் ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க, பட் எமி ஜாக்சனும் இருக்காங்க. மேஜர் ரோல் எமி ஜாக்சன் பண்ணியிருக்காங்க, பட் ஐஸ்வர்யா ராயும் ஒரு ரோலில் வராங்க ஆஸ் எந்திரனுடைய பார்ட் 2ஆகவே. அண்டு கதை சொல்லக்கூடாது, சங்கர் சத்துட்டுவார். படத்தில் பாருங்கள். ஓகே மேம், வெயிட்டிங் டு சி மோர் மூவிஸ். இப்போ வந்து தெரிய ஓரளவுக்கு ஓகே மேம் தான் பேசியிருக்காங்கன்றது. அண்ட் வியூவர்ஸ் ஆல்சோ இப்போ ரீகலெக்ட் பண்ணுவாங்க. மேபி அவங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் அவங்க போய் பார்ப்பாங்க. ஸோ ஒரிஜினலாக பேசின ஸ்டார் நீங்கன்றது இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் மூமெண்ட். ஏன்னா வந்து இதை வந்து எங்களுக்கு நிறைய விஷயம் டப்பிங் பற்றியும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, எப்படி இருந்தது, இப்போ எப்படி வளர்ந்துருக்கு. அண்ட் சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் வளரும் கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பட்டிங் ஸ்டார்ஸ்க்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் இன்னும் நிறைய படங்களில் உங்கள் வாய்ஸ் வழியாக நாங்கள் அந்த ஹீரோயின்ஸை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். Thank you so much. It was a pleasure sharing my experiences also with you. Thank you so much, Malay Malar. யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.